ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டியிலைங்க ஒரு வித்தியாசமான மைல்டான ஸ்வீட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. இது பெரியவங்க வரைக்கும் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு ஸ்வீட்டாக இருக்குங்க. இது செய்ய போகிறது என்னவோ எங்கள் ஆத்துக்காரர் தான் செய்கிறாருங்க. எனக்கு 2-3 நாளாக உடம்பு சரியில்லைங்க. வைரல் ஃபீவர் மாதிரி வந்துட்டு த்ரோட் இன்ஃபெக்ஷனு, அப்புறமா சரியான கோல்டுங்க. எல்லாம் சரியானா அது என்னன்னு தெரியல, பயங்கரமான இடுப்பு வலிங்க. இந்த வைரல் ஃபீவர் வந்தாவே இப்போ என்னன்னு தெரியல, இடுப்பு வலி வருது. இது நம்ம மைதா மாவில் தான் செய்கிறோங்க. ஒரு அகண்ட பாத்திரமா எடுத்துக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 1 கப் வந்து மைதா மாவு எடுத்துருக்கேங்க. அதுக்கு ஒரு கொஞ்சமாக நூலளவு சால்ட்டு போட்டுக்கிட்டுங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் போட்டுக்கிறோங்க. உங்களுக்கு தித்திப்பு இன்னும் தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் இன்னொரு ஸ்பூன் வந்து பவுடர் சுகர் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு வந்து பவுடர் சுகர் மட்டும்தான் சேர்த்துணுங்க. இது வந்து அவரோட யங் ஏஜ் மெமரி ஸ்வீட்டாங்க. இது அதான் அவங்க அம்மா வந்து அடிக்கடி செஞ்சு வச்சுருவாங்களாம். 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்களாம். அவங்க அம்மாவுக்கு அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக செய்கிற ஸ்வீட் இது தான் அப்படின்னு சொன்னாருங்க. இது வந்து சளி பிடிக்காது, ஒன்றும் பண்ணாது, ரொம்ப ஸ்வீட்டும் இருக்காது. அதனால இதை தான் அம்மா வந்து சீக்கிரம் அடிக்கடி செய்வாங்க அப்படிம்பாங்க. இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி தெளிச்சுங்க. சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா வந்து டைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கிறோங்க. இது வந்து ஒரு 1/2 hour to 3/4 மணி நேரம் வந்து அப்படியே நல்லா ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டோம்னா மைதானால கொஞ்சம் அது பொங்கி வரத்துக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. இதில் நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே போடாதனாலங்க, நம்ம போட்டிருக்க நெய் ஆயிலில் தான் அது வந்து நல்லா வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்குங்க. அதுக்காக தான் இந்த ரெஸ்டிங் டைமுங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக நம்ம சப்பாத்தி மாவுக்கு திரட்டுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டுங்க. அதே சைஸுக்குங்க கொஞ்சம் தடிமனாகவே சப்பாத்தி மாவு திரட்டுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி ரவுண்டாக எத்தனை பால்ஸ் இருக்கோ அதை வச்சுக்கலாங்க. ஒவ்வொரு பால்ஸும் இப்படி வந்து சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டினதுக்கப்புறங்க அது மேலே கொஞ்சம் கீ தடவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக மைதா மாவு டஸ்ட் பண்ணிக்கிறோங்க. அடுத்த லேயரை வந்து அதை வந்து வச்சுக்கிறோங்க. அது மேலே வந்து கொஞ்சமாக கீ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மைதா மாவு வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுறோங்க. அடுத்த சப்பாத்தியை வந்து அது மேலே வச்சுட்டுங்க. அது மேலேயும் வந்து இது மாதிரி கீ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து மைதாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோங்க. இது மாதிரி உங்களால் எத்தனை வந்து கையில் வந்து அப்படியே டைட்டாக ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாங்க. மேக்ஸிமம் 5லேருந்து 6 வந்து வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்திங்க ஒரு தடவை தேய்ச்சி விட்டுருங்க. ஈஸியாக தான் வருங்க அது திருப்புறத்துக்கு. நம்ம வந்து அடியிலையும் மாவு டஸ்டிங் போட்டிருக்கோம், உள்ள லேயர்ஸ்லேயும் எண்ணெய் நெய் வச்சுருக்கனாலேங்க ஈஸியாக திருப்புறத்துக்கு வருங்க. 2 பக்கமும் வந்து நல்லா இது மாதிரி திருப்பி விட்டுட்டுங்க. நம்ம சுருள் காஜாக்கு ரோல் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி டைட்டாக வந்துங்க உள் பக்கமாக அந்த வச்ச லேயர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வந்துடுங்க. டைட்டாக ஒரு தடவை ரோல் பண்ணிவிடுங்க. இப்படி ஒரு தடவை இழுத்திங்கன்னா வந்து இன்னும் நல்லா டைட்டாக ரோல் ஆகிடுங்க. இது மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்க போகிறோங்க. இது வந்து ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாதுங்க, பெருசாகவும் இருக்கக்கூடாதுங்க. ஒரு சின்ன பூரி எல்லாம் செய்கிறோம் இல்லைங்களா, அந்த சைஸில் வந்து இது தேய்ச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈவினிங்கில் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தால் ஒன்று எடுத்து கொடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு வந்து இது நல்லா இருக்குங்க. இது எப்படின்னா மைல்டான சுகர் இருக்குங்க. ரொம்ப தித்திப்பு இருக்க ஸ்வீட்டாக இருக்காதுங்க. ரொம்ப மைல்டாக ஸ்வீட், ஒரு பிஸ்கட் சாப்பிட்டா எப்படி இருக்குங்க அது மாதிரி இருக்குங்க. இதை வந்து நம்ம ரவுண்டாக கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து சின்ன சின்ன பூரி திரட்டுற மாதிரிங்க. இந்த சைஸுக்கு ஒரு மூடி, டிஃபன் பாக்ஸ் மூடி அளவுக்கு இந்த சைஸுக்கு அப்படியே அழுத்தி தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த லேயர்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று அப்படியே பாருங்கள் எப்படி வந்து மடங்கி இருக்குங்க. இது மாதிரி எல்லாமே தேய்ச்சி வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சு போட்டு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட ஸ்வீட் பஃப் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க. ஒன்றா போட்டு எடுத்தாலும் பரவாயில்லைங்க, இல்லை வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆயில் பிடிக்கிறதோ அந்த அளவுக்கு வந்து போட்டு எடுத்துக்கோங்க. நான் கம்மியாக தான் ஆயில் வச்சு போட்டு எடுத்துக்கிறேங்க. பொறுமையாக அதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சால் தான் இது வந்து அந்த லேயர்ஸ் பிரிஞ்சு ஒவ்வொரு லேயர்ஸும் நல்லா கிறிஸ்பாக வருங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒன்றா பொறுமையாக போட்டுடுங்க. இவர் வந்து அவசரமாக 4-5 வந்து ஒன்றா போட்டாருங்க. கம்மியாக ஆயிலும் வச்சுட்டு அதே மாதிரி போட்டார். ஆனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சனால எல்லாமே பாருங்கள் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிங்க, மொறுன்னு அவ்வளோ சூப்பராக வருங்க. இது அப்படியே இப்படி கையில் தொட்டோம்னா உடையுங்க. அந்தளவுக்கு வந்து நம்ம லோ ஃப்ளேமில் மட்டும் வச்சு செஞ்சோம்னா போதுங்க, சூப்பராக வருங்க. அவ்வளோதான் நம்மளோட ஸ்வீட்டு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அழுத்தி காட்டுறாரு பாருங்கள் எப்படி அப்படியே கிறிஸ்பாக நொறுங்குது பாருங்கள்.
அந்த அளவுக்கு வந்து இது கிறிஸ்பாக இருக்குங்க. வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ஒரு தடவை சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. அதே மாதிரி ரெசிபியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.